வார இறுதி நாட்கள்ல அந்த சனி ஞாயிறுல வந்து ரோடு அகலமாய்க்கிருமா? கிளம்புறதுல இருந்து கடைசி வரைக்குமே எந்த ரூல்ஸையுமே மதிக்கிறது கிடையாது. அடுத்து இந்த டூர் போறதுல இன்னொரு முக்கியமான இஷ்யூ என்னவா இருக்குது அப்படின்னா, தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டணும். ஆனா இவங்களே நிர்வாகத்தை கையில எடுத்துக்கிட கூடாது. நிர்வாகத்துக்குள்ள நீதித்துறை இறங்குறதுன்றது அது வந்து கான்ஸ்டிடியூஷன் படியே தவறானது. ஏன்னா சட்டத்தை படிச்சுட்டு நீங்க வக்கீல் ஆயிட்டு ஜட்ஜ் ஆயிட்டாங்க அப்படின்னு உடனே அறிவியல் பூர்வமா பயாலஜியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், பாட்டனியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், டிரெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது நீதித்துறையோட வேலை கிடையாது. அரசோட தவிர அரசு தான் சரி செய்யணும். அது செய்யலங்கிறதான பிரச்சனையே. இது மாதிரி ஒரு ஸ்பான்டேனிட்டி இருக்கிறதுல தான் ஒரு த்ரில் இருக்கு. அன்எக்ஸ்பெக்டடா ஒன்று இருக்கணுங்க. இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த டூர்ன்றது. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. என்னப்பா ஒரு வழியா தப்பிச்சு வந்துட்டீங்க போல. என்ன தப்பிச்சு வந்துட்டேன்? எனக்கு என்ன பிடிவாரண்டா போட்டுருக்காங்க? பிடிவாரன் பத்தி பேசல. இப்ப கோர்ட் வந்து இந்த மலைவாச தலங்களுக்கு வாகன கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்கல்ல. ஆமா ஆமா. அதனால சொன்னேன், நீங்க நிறைய சுற்றுப்பயணம்லாம் மேற்கொள்வீங்கல்ல. நம்ம வாழ்க்கையே ஒரு பயணம் தானே. இன்னைக்கே கூட நம்ம வந்து கொடைக்கானல் போகணும்னு ஆரம்பிச்சோம். கடைசியில் இந்த இ பாஸ் இந்த ரூட்டை மாத்திட்டு இந்த பக்கம் நம்ம தப்பிச்சு வந்துட்டோம். அந்த தப்பிச்சு வந்ததை பத்தி தான் சொல்றேன். இப்போ வந்து இந்த ஊட்டிக்கு வார நாட்கள்ல போனோம்னா வந்து 6000 வாகனங்களுக்கும், வார இறுதி நாட்கள்ல வந்து 8000 வாகனங்களுக்கு தான் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கொடைக்கானலுக்கு போகணும்னா வந்து வார நாட்கள்ல 4000 வாகனங்களுக்கும், வார இறுதி நாட்கள்ல வந்து 6000 வாகனங்களுக்கும் இந்த கோர்ட்டு கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கிறாங்க. அது என்ன வார நாள், வார இறுதி நாட்கள்னு பிரிவினை, அதில் ஒரு லாஜிக்கே இல்லை. அதாவது கூட்டத்தை கட்டுப்படுத்தணுன்றதுக்காகத்தான் இந்த விதிமுறைகளவே ஒழுங்குமுறைகளவே இந்த கோர்ட்டு சொல்லுது. அப்படி சொல்றவங்க வார இறுதி நாட்கள்ல அந்த சனி ஞாயிறுல வந்து ரோடு அகலமாய்க்கிருமா? 2000 வண்டி எக்ஸ்ட்ராவா எப்படி நிறைய பேர் வருவாங்களா? அதை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த 2000 ஐயா வார நாட்கள்ல ரோடுக்கு என்ன பிரச்சனை? அதுல 2000 பேர் கூட 2000 வண்டி கூட வந்துட்டா என்ன பிரச்சனை? கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுனா அப்ப வார இறுதி நாட்கள்ல எக்ஸ்ட்ரா கூட்டத்தை எதுக்கு நீங்க அலோ பண்றீங்க? அது லாஜிக்கே இல்லையே. இட்ஸ் a very stupid thing. There is no logic in it. There is no ஒரு ரீசனிங்கே ரொம்ப ஃபால்ட்டி லாஜிக் இது. அதில் அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக என்ன இஷ்யூ அப்படின்னா, வார நாளாக இருந்தாலும் சரி, வார இறுதி நாளாக இருந்தாலும் சரி, வீக்கெண்டாக இருந்தாலும் சரி, ஓட்டுறவங்க வந்து மலைப்பாதையில் ஓட்டுறதுக்கு பயிற்சி உள்ளவங்களாக இருந்து பக்குவம் உள்ள டிரைவர்களாக இருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனை பல பிரச்சனை சால்வ் ஆகிடும். ரெண்டாவது என்னென்னா, பொதுவாகவே நம்ம மக்களுக்கு அந்த ரோட் சென்ஸு, சிவிக் சென்ஸு அந்த இதே இல்லை. டிராஃபிக் ரூல்ஸை மதிக்கிறதே கிடையாது. அது முக்கியமாக இந்த டூர் போகிறோம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அது முக்கியமாக இந்த 2K ஜென்னுன்றாங்கல்ல அவங்க, அப்புறம் இந்த 90s கிட்ஸு, அந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்க, இந்த பசங்கள்லாம் அந்த லீவுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாலே ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடுது. அதனால் ஆரம்பத்துலேருந்தே அவங்க வந்து கிளம்புறதுலேருந்து கடைசி வரைக்குமே எந்த ரூல்ஸையுமே மதிக்கிறது கிடையாது. அந்த மதிக்காமல் போகிறதுக்கு தான், ஒரு ஃப்ரீக் அவுட் பண்ணுறதுக்கு தான் இந்த டூரு அப்படின்றது மாதிரி கான்செப்ட் வச்சுருக்குறாங்க. இப்போ அதனால் அவங்க வந்து ரூல்ஸை மதிக்கிறது கிடையாது. ஒரு சிக்னலில் நின்று போகணும் அப்படின்ற அந்த அளவுக்கு கூட பொறுமை கிடையாது. நீங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கிறீங்க, சென்னையிலே உங்களுக்கு தெரியும் அந்த டிராஃபிக் சிக்னலை வந்து மதிக்கிறதுல எவ்வளவு சிரமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அதாவது டிராஃபிக்கை சிக்னலை மதிக்கிறது கிடையாது, சிக்னலை நின்று போகிறது கிடையாது, ஒருத்தருக்கு பின் ஒருத்தராக ஆர்டராக வரிசையாக போவோம் அப்படின்றது கிடையாது. அனாவசியமாக ஓவர்டேக் பண்ணுறது, கண்ணாமூச்சான்னு ஓவர்டேக் பண்ணுறது, ஒரு வண்டி இன்னொரு வண்டியை ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்கையில் மூணாவது அவங்க போய் ஓவர்டேக் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த பைக்கில் போகிற ஆட்கள் வந்து குறுக்கை மறுக்கை போயிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களால தான் இந்த பிரச்சனையே வந்தது. இப்போ வரைக்கும் எல்லா இடத்துலையுமே நீங்கள் பாருங்கள், இந்த டிராஃபிக் ரூல்ஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் இந்த கணிசமாக ஒரு 80 விழுக்காடு பிரச்சனைகள் குறைஞ்சிடும். அடுத்து இந்த டூர் போகிறதுல இன்னொரு முக்கியமான இஷ்யூ என்னவா இருக்குது அப்படின்னா, தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டணும். அது ரொம்ப சகஜமாக இருக்குது. போகும்போதே தண்ணியோட தான் போகிறாங்க. இல்லை, போயிட்டு தண்ணி அடிக்கிறதுன்றது வேற, போகும்போதே தண்ணி அடிச்சுட்டே போகிறதுன்றது வேற இல்லை. அடுத்து வண்டியில் இருக்கிறவன் தண்ணி அடிச்சுட்டாங்கன்னா ஓகே, அது கூட புரிஞ்சுக்கிடலாம். ஏதோ டூரு, அதனால் ஒரு டென்ஷனில் இருக்கிறாங்க, அதனால் அது ரிலீஃப்காக அதை பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் பிரச்சனை என்னென்னா, வண்டி ஓட்டுற டிரைவர் சீட்டில் இருக்கிறாங்களே தண்ணி எடுத்து ஓட்டும்போது தான் பிரச்சனை ஆகி போயிடுது. இப்போ அதனால் இந்த கோர்ட்டு கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம மக்களுக்கு சிவிக் சென்ஸ் இல்லை, டிராஃபிக் ரூல்ஸை மதிக்கணுன்ற அந்த மனப்பக்குவம் இல்லை. டூர் போகும்போது அந்த மைண்ட் செட்டே வேறையாக இருக்குது உளவியல் ரீதியாக.
இப்படி இந்த மாதிரியான காரணிகள் எல்லாத்தையுமே அவங்க கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க அதிகபட்சமாக போயிருந்தா என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, மக்களுக்கு பொதுவாக அறிவுறுத்திருக்கலாம். டூர் போகிறவங்க இந்த மாதிரி விதிமுறைகளை மதித்து போகணும் அப்படின்றத ஒரு பொதுவான விஷயமா சொல்லியிருக்கலாம். அல்லது அரசுக்கு ஒரு டிரெக்டிவ் மாதிரி சொல்லியிருக்கலாம், நீங்கள் இதை கவனத்தில் எடுத்து இதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கு ஒரு பரிந்துரை மாதிரி சொல்லியிருக்கலாம். உத்தரவு கூட போடலாம், அரசுக்கு செய்யணும். ஆனால் இவங்களே நிர்வாகத்தை கையில் எடுத்துக்கிட கூடாது. 6000 வண்டி போகணும், 4000 வண்டி போகணும், 8000 வண்டி போகணும் அப்படின்ட்டு வண்டிகளை எந்த அடிப்படையில் இவங்க தீர்மானிச்சாங்க? முதல்ல இடைக்காலமாக ஒரு உத்தரவாக கொடுத்தாங்கனாலுமே கூட அதுக்கு என்ன, வாட் இஸ் தி சயின்டிஃபிக் பேசிஸ் தே ஹேவ், வாட் ஆர் தி டேட்டா தே ஹேவ்? எதுவுமே இல்லாமல் மனசு போன போக்கில் அவங்க பாட்டில் குத்து மதிப்பாக சொல்ல முடியுமா? இந்த இதை ஆய்வு செய்யறதுக்கு தான் வந்து சென்னை ஐஐடியும் பெங்களூர் ஐஐஎம்மும் வந்து ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்களாம். எத்தனை வாகனங்களை அனுமதிக்கணும் அப்படி. ஆக்சுவலாக தமிழக அரசு கூட ஒரு மறுசீராய்வு மனு போட்டிருக்குது. அது இன்னைக்கு கேஸ் ஹியரிங் வருது. அதில் வந்து அந்த குழு வந்து அறிக்கை தர்றது வரையே இந்த கட்டுப்பாடுகளாக நீக்கணும். ஏன்னா வந்து அங்கே இருக்க வியாபாரிகள்லாம் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. நேற்று கூட வந்து அவங்க கடையடைப்பு போராட்டம்லாம் பண்ணாங்க. அதனால வந்து இந்த விதித்த கட்டுப்பாடுகளை வந்து மறுசீராய்வு செய்யணும்னு சொல்லி தமிழக அரசு வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. கேஸ் ஃபைல் பண்ணது ஒரு பக்கம் இருக்க, இது ஒரு நடுநிலையிலிருந்து ஒரு அப்ஜெக்டிவாக நம்ம இதை பார்த்தோம்னா, இந்த நிர்வாகத்துக்குள்ள நீதித்துறை இறங்குறதுன்றது அது வந்து கான்ஸ்டிடியூஷன் படியே தவறானது. இட் இஸ் எகென்ஸ்ட் த கான்ஸ்டிடியூஷன். நிர்வாகம் பண்ணுறதுக்குன்ட்டு தனியாக ஒரு அமைப்பு இருக்குது. நீதித்துறை நீதியை நிர்வகிக்கிறதுக்குன்ட்டு தனி அமைப்பு இருக்குது. இந்த நீதி பரிபாலனம் செய்ய வேண்டிய இந்த நீதிபதிகள் அவங்களுக்கு என்ன அந்த லிமிட்ஸ் இருக்கோ அந்த பவுண்டரிக்குள்ளே இருந்து அவங்க செயல்படணும். தே ஆர் ஓவர் ஸ்டெப்பிங். இதே மாதிரி தான் இன்னொரு உதாரணம் நீங்கள் பாருங்கள். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த சீமக்கருவேல மரம் வந்து எல்லா இடத்துலையுமே இதாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, அதனால் மரத்தை பூரா வெட்டுன்னு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஆர்டர் கொடுத்தது மட்டும் இல்லை, சில பேரெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேயே போய் அது ஒழுங்காக வெட்டியிருக்கிறாங்களா என்ன விவரம் அப்படின்றதெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுற அளவுக்கு. அது வந்து உத்தரவை ஒழுங்காக மதிக்கலைங்கிறனால நீதிபதிகள் வந்து போய் ஆய்வு செய்கிறாங்க. நான் ஒழுங்காக பண்ணுங்க, அரசுக்கு வந்து ஒழுங்காக பண்ண சொல்லி அறிவுறுத்துறாங்க. இதில் என்ன தப்பு இருக்கு? இல்லை, அதை போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு இன்னைக்கு என்ன நிலவரம் ஆயிடுச்சு, எங்கே போனாலுமே கருவேல மரம் இருக்குது, சீம கருவேல மரம் இருக்குது. அதனுடைய ஃபாலோ அப் என்னன்னு அதுதான் சொல்கிறேன். தே ஹேவ் எ லிமிடேஷன். அவங்களுக்குன்ட்டு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டி போகக்கூடாது. அவங்க என்ன செய்யலாம், இந்த மாதிரி கருவேல மரங்கள் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அது வெட்டணுமா வெட்டக்கூடாதா அப்படின்றத தீர்மானிக்கிற அந்த அதிகாரம், அதற்கான அதிகாரம் மட்டும் இல்லை, அதற்கான அறிவு கோர்ட்டுக்கு எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்னு நீங்கள் முன்முடிவு செஞ்சுக்க முடியும்? என்ன சட்டத்தை படிச்சுட்டு நீங்கள் வக்கீல் ஆகிட்டு ஜட்ஜ் ஆகிட்டாங்க அப்படின்னு உடனே அறிவியல் பூர்வமாக பயாலஜியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், பாட்டனியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? குழு அமைச்சு அந்த அறிக்கையின் அடிப்படையில் தானே முடிவு எடுக்கிறாங்க. அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் முடிவு எடுக்கும்போது நீங்கள் நிர்வாக ரீதியான முடிவை நீங்கள் எடுக்கக்கூடாது. நிர்வாகம் பண்ணுறதுக்கு இங்கே தனி அமைப்பு இருக்குது, சட்டம் இயற்றுறதுக்கு தனி அமைப்பு இருக்குது. இப்போ நம்ம தூண்களை பற்றி சொல்கிறோம் இல்லையா, அந்த பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. அதில் அவங்கவுங்க வேலையை செய்யணும். அவங்க வேலையை செய்யாத பட்சத்தில் இந்த நீதித்துறை வந்து நீ வேலையை செய்யலை, ஒழுங்காக செய்ய அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தலாம். இப்போ ஒரு மாநில அரசு சரியாக செயல்படலைன்னு வச்சுக்கோங்க. செயல்படலைன்னா அப்போ என்ன பண்ண முடியும்? இந்த நீதித்துறை அதிகபட்சமாக என்ன போகணும்னா, சட்ட ரீதியாக இந்த மாநில அரசு மக்களுடைய நம்பிக்கையை இழந்துருச்சு அல்லது இந்த மத்திய அரசு மக்களுடைய நம்பிக்கையை இழந்துருச்சு அப்படின்னா அந்த அரசை கலைச்சிட்டு வேற ஒரு அரசு அமைக்கிறதுக்கு சட்ட ரீதியாக என்ன வழிமுறைகள் செய்யணுமோ அதைத்தான் நம்ம பார்க்கணும். அதற்கு உதவியாக தான் இந்த நீதித்துறை இருக்கணும். இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்குலாம் அரசை கலைக்கிற முடிவுக்கு வந்து உச்சபட்சமா போனா நீதித்துறை அந்த தான் செய்ய முடியுமே தவிர அரசு கலைக்கிற அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது. அதை அந்த சட்ட ரீதியாக கான்ஸ்டிடியூஷன் படி என்ன செய்யணுமோ அதைத்தான் நம்ம செய்ய முடியும். நீதித்துறை இங்கே வந்துக்கிட்டு நீ அதை செய்ய, இப்படி செய்ய, அப்படி செய்ய, லொசுக்கு அப்படின்லாம் டிரெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது நீதித்துறையோட வேலை கிடையாது. அப்ப அரசு யாரு தான் வந்துட்டு அரசு ஒழுங்கா வேலை செய்யல, எனக்கு பிரச்சனை இருக்கு, நான் அரசு கோரிக்கை கொடுக்கிறேன். சொல்றதை கேளுங்க, இது டெமோக்ரஸி, மக்கள் ஆட்சி நடக்கக்கூடியது. மக்கள் தான் அவங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்க சட்டம் இயற்றுறாங்க. அவங்க இயற்றின சட்டத்தை செயல்படுத்துறதுக்கு மற்றொரு எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு, அந்த நிர்வாகம் இருக்கு, அரசு நிர்வாகம் இருக்கு. இந்த அரசு சட்டம் இயற்றுவது
கான்ஸ்டிடியூஷனுக்கு இருக்குது இல்லையா, அந்த இந்திய அரசமைப்பு சட்டம் அதற்கு விரோதமா இருக்குது அப்படின்னா அந்த டயத்துல இந்த நீதித்துறை வந்து குறுக்கிட்டு இந்த சட்டத்தை மாற்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அது அவங்க செய்ய முடியும். அது அவங்களுக்குள்ள உரிமை வரம்புக்குள்ள இருக்கு. ரெண்டாவது, இந்த செயல்படுத்துகிற விதத்தில் இந்த சட்டம் இயற்றியிருக்கிறாங்க இல்லையா, லெஜிஸ்லேட்டிவ், அந்த சட்டத்தின்படி அதை செயல்படுத்துகிற இந்த எக்ஸிக்யூட்டிவ், நடைமுறைப்படுத்துகிற நிர்வாகம் அது சரியாக செயல்படுத்தலை, அதில் பிரச்சனைகள் இருக்குது, மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் அவங்களுக்கு போகும்போது, நீதித்துறைக்கு போகும்போது அதை அவங்க வந்து கவனத்தில் எடுத்துக்கலாம். கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த சட்டத்தின்படி இந்த செயல்பாடு அமைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களே நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஏற்கனவே பார்த்தோம், அந்த ஆளுநர் வந்து அடிக்கடி இந்த நிர்வாகத்தில் குறிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருந்துச்சு. அந்த பிரச்சனை இப்போ ஏதோ கொஞ்சம் சால்வ் ஆனது மாதிரி தெரியுது, அமைதியாக இருக்கிறார் அவர். அது மாதிரி அதாவது கான்ஸ்டிடியூஷன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரிவுக்கும் சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், உரிமைகள் கடமைகள் அப்படின்னு வகுத்து வச்சிருக்கு. அந்த கான்ஸ்டிடியூஷன் படி அவங்க கடமைகளை நம்ம செய்யணும். ஓகே, அந்த செயல்பாடுகள் ஓவர் ஸ்டெப் ஆகும்போது பிரச்சனை தான். என்ன கேட்டால் இந்த மாதிரி விஷயத்தில் நிர்வாகத்தில் நீதித்துறை குறுக்க புகுந்து டிரெக்ஷன்ஸ் கொடுக்கறதுன்றதே தப்பு இல்லப்பா. அப்ப எப்படி அரசோட தவறை வந்து சரி செய்ய முடியும்? அரசோட தவறை அரசு தான் சரி செய்யணும். அது செய்யலைங்கிறதான பிரச்சனையேவும் இல்ல, செய்யலன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? ஆமா, இப்போ நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. எங்க ரோட்ல ஆக்சிடென்ட், நம்ம ரோடு இருக்கு, வண்டி போகுது வருது, ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அது கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்? கவர்மெண்ட் வந்து ரூல்ஸை சொல்ல முடியும், அதை நடைமுறைப்படுத்த முடியும். விதிமுறைகள் இருக்கும்போது அதுக்கு தண்டனை கொடுக்க முடியும். இதை தானே செய்ய முடியும். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண வைக்க வேண்டியது அரசோட கடமை தானே. பாருங்க, நீங்க ஒரு ரூலை ஃபாலோ பண்ணலன்னா அரசு என்ன பண்ண முடியும்? நான் பண்ணலங்கிறது அதெல்லாம் சட்டம் இருக்கு. சட்டத்தை மீறவங்களுக்கு தண்டனை இருக்கு. அந்த தண்டனை என்னம்மா, எந்த அளவுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற தீர்மானிக்கிறதுக்கு தான் நீங்க இருக்கீங்க, அந்த நீதித்துறை இருக்கு. ஓகே, அதான் முறைப்படி நடந்துக்கிட்டு தானே இருக்கு. இதுல நான் சொன்னதை முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் இன்றைக்கு என்னன்னா மக்களுக்கு ஒரு கல்வி அறிவு தேவைப்படுது, அவேர்னஸ் தேவைப்படுது. அவங்களுக்கு சாலை விதிகளை மதிக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும். யார் செய்யணும்? எல்லாருமே செய்யணும். நீங்களும் செய்யணும், நானும் செய்யணும், அந்த நீதிபதிகளே செய்யணும். அரசாங்கம் மட்டும் செய்யறதில்லை, எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டியது. எய்ட்ஸ் அவேர்னஸை பற்றி பண்ணோம், இந்த கொரோனா தொற்று காலத்தில் அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு பண்ணோம், மாஸ்க் போடுறதை பற்றி அவேர்னஸ் பண்ணோம். அதே மாதிரி இந்த சாலை விழிப்புணர்வு பண்ணுறாங்க, அங்கங்கே பண்ணுறாங்க இருக்கு. மக்கள் வந்து அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கல அப்படின்னா அரசு இன்னும் கொஞ்சம் அதுக்கான தண்டனையை தீவிரப்படுத்தணும், அல்லது விதிமுறைகளை அமுல்படுத்துறதுல இன்னும் கொஞ்சம் தீவிரத்தன்மையை காட்டணும் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அது தீவிரமாக இருக்கணும் அப்படின்றத இந்த கோர்ட் என்ன பண்ணணும், அரசுக்கிட்ட சொல்லணும். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இது வந்து சட்டத்தை இன்னும் கடுமையாக ஆக்கி கடுமையான சட்டங்களை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லணும். இருக்கிற சட்டமே மக்களை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கையில் இன்னமும் எதுக்குங்க இது மாதிரி திட்டங்கள்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கணும். அதனால் அந்த ஆட்டிடியூடே தப்பு. அதாவது ஜனங்களுக்கு டூர் விஷயத்தை எடுத்துக்கிங்களேன், டூர் போகிறது எதுக்குங்க போகிறோம்? ஏன்னா ஒரு 2 நாள் 3 நாள் ஜாலியாக இருக்கணும், ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். சில சமயங்களில் அந்த வீட்டு சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி ஒரு சடனாக நமக்கு வந்து ஒரு டென்ஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு ரிலீஃப் வேணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? இதெல்லாம் ரொம்ப மனித உணர்வுகளை மதிக்காத ஒரு செயல். இந்த டூர்ன்ற அந்த கான்செப்டே அதை புரிஞ்சிக்காமல் செய்யக்கூடியது. இதெல்லாமே ஒரு ஜாலியாக போக வேண்டிய விஷயத்த எப்படி நீங்கள் இது மாதிரி ஒரு ஸ்பான்டேனிட்டி இருக்கிறதுல தான் ஒரு த்ரில் இருக்குது, அன்எக்ஸ்பெக்டடாக ஒன்று இருக்கணுங்க. இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த டூருன்றது. இது எல்லாத்தையுமே போட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி உப்பு சப்புன்னு ஒரு டூரு முன்னாடி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிவிட்டு அப்படி போனோம்னா அது என்ன எக்ஸைட்மெண்ட் இருக்குது, அதில் என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? இதில் ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, இதையே நம்பி இருக்கக்கூடிய அந்த கோடை வாசஸ்தலங்களில் இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகள், இந்த வியாபாரத்தினால வரக்கூடிய வருமானத்தினால வாழக்கூடிய ஆயிரக்கணக்கான குடும்பங்கள், அவங்களுடைய வாழ்வாதாரமே ரொம்ப பாதிக்கப்படுது. இதெல்லாமே கணக்கில் எடுத்துக்காம ஒரு டிரெக்ஷன்ஸ் கொடுக்குறது, வரைமுறையை கட்டுப்பாடுகளை விதிக்கிறது அப்படின்றது எந்த கோணத்தில் பார்த்தாலுமே இது சரியானது கிடையாது. அதாவது கான்ஸ்டிடியூஷனலி ஸ்பீக்கிங் they are overstepping their limit.
ரெண்டாவது டூர் போகிற அந்த மைண்ட் செட்டு, அந்த ஸ்பிரிட் ஆஃப் டூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அதையுமே கணக்கில் எடுத்துக்கல. அடுத்து இந்த இன்றைக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிவிக் சென்ஸ், டிராஃபிக் விதிகளை மதிக்கணும் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு பொது உணர்வு, அதை பற்றிய விழிப்புணர்வு அது கம்மியாக இருக்குது அப்படின்ற அந்ததையும் கவனத்தில் எடுத்துக்கல. இதோட முக்கியமானது இந்த பொருளாதார ரீதியாக இதையே நம்பி, இந்த டூரிசத்தை நம்பி வாழக்கூடிய அந்த மக்களுடைய கதி என்னாச்சு? இப்போது வருஷத்தில் ஒரு மாதம் 2 மாதம் தான் இந்த இது இருக்குது, வியாபாரம் நடக்குது. இந்த டயத்தில் அவங்க 4 காசு சம்பாதிச்சுக்கிட்டாங்கன்னா தான் அந்த வருஷம் முழுக்கவே அவங்க குடும்பம் நடத்த முடியும். இதை நம்பி தான் அவங்க குடும்பமே இருக்குது. நல்லது பொழுதெல்லாம் அவங்க குடும்பத்தில் நடக்க வேண்டிய விசேஷங்கள் எல்லாத்தையுமே இந்த வருமானத்தை அடிப்படையாக வச்சு தான் டேட்டை தீர்மானிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. இதில் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் கிடையாது. அது நம்ம இந்த வில்லாஸ், லாட்ஜஸ் நடத்துகிற அவங்கள பற்றி நம்ம கவலைப்படலை. சாதாரணமாக அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, உள்ளூர் வாசிகள், அவங்க பண்ணக்கூடிய அந்த வியாபாரம், அதனால அவங்க பொழைக்கு கிடைக்கக்கூடிய வருமானம், அது எல்லாமே ஒட்டுமொத்தமாக பறி போயிடுது. அதனால் இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யணும்னு அரசு கேட்டிருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த அரசு ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிறது அது. ஆனால் அதை விட இதெல்லாம் தாண்டி இந்த நீதித்துறை அவங்களுடைய லிமிட்டை அறிஞ்சு, லிமிட்டுக்குள்ளே நம்ம இந்திய அரசியல் சாசனம் எந்த அளவிற்கு அவங்களுக்கு லிவரேஜ் கொடுத்துருக்குதோ, பவுண்டரி என்ன வரையறை செய்திருக்குதோ அதுக்குள்ளே இருந்து செயல்பட்டாங்கன்னா நல்லதாக இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், நம்மளோட TN 2026 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டன் ஆனில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்து இருந்தால் காமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.